நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 2 2A எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரிவிஷனுக்காக தமிழ்ல. ஆல்ரெடி இதுக்கான டெஸ்ட்டை நம்ம எழுதியிருப்பீங்க. அதற்கான கீ ஆன்சரை இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். தினமும் 20 கேள்விகள் தேர்வு இருக்க போது நாளையிலிருந்து ரெகுலராகவே டெஸ்ட் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரித்து எழுதுக. அஞ்செவி. ஓகேங்களா? அஞ்செவி. இதற்கான சரியான பிரித்து எழுதுறது என்னன்னா அகம் கூட்டல் செவி. என்ன இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் கூட்டல் செவி இதுதான் என்னவா மாறுது? அஞ்செவியா மாறுது. ஓகேங்களா? அகம் அப்படின்றதுக்கு அப்புறம் வர சினை பெயர்கள், அதாவது கையா இருக்கட்டும் செவியா இருக்கட்டும், இந்த மாதிரி சினை பெயர்கள் வந்தா மகரமும் கெடும் ககரமும் கெட்டுட்டு அந்த இடத்துல இஞ்சு வந்துடும். ஓகேங்களா? அந்த இடத்துல இஞ்சு வரும். சோ அகம் கூட்டல் செவி என்பதுதான் அஞ்செவி. அப்ப அஞ்செவியை பிரித்து எதுனா அகம் கூட்டல் செவி. ஓகேங்களா? நம்ம இளங்குமரனார் சொல்வளம் புத்தகத்தோட PDF கொடுத்திருப்போம். அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான் இது. அதே மாதிரி பாருங்க, சேர்த்து எழுதுக. இப்ப பார்த்த அதே ரூல்ஸ் தான். அகம் கூட்டல் கை. அகம் அடுத்து வர சினை பெயர்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மகரமும் கெடும் இந்த ககரமும் கெட்டு அகம் கூட்டல் கை என்னவா மாறும்னா அங்கையாக மாறும். உங்களா அப்ப ஆன்சர் என்ன? அங்கை. உங்களா இரண்டாவது கேள்விக்கு அங்கை, முதல் கேள்விக்கு அகம் கூட்டல் செவி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிழையற்ற தொடரை கண்டறிக. பலாசுலை பலாச்சுலை. இந்த லை வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த லை வரக்கூடாது. சோ 2 ஆப்ஷன் தவறு. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறத பலா. ஓகேங்களா? இடையில இச்சு வரணுமா வரக்கூடாதா? ஓகேங்களா? இதுல டவுட் வரும். பலாச்சுலையில ஓகேங்களா இச்சு வரணும். ஓகேங்களா? அப்ப பிழையற்ற தொடர் எதுனா இதுதான். பலாச்சுலை இச்சு இடம்பெறணும். அடுத்ததா குறில் நெடில். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா? குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. பண் பான். ஓகேங்களா? பண்ணுனாலும் இசைப்பாட்டு தான், பான்னாலும் இசைப்பாட்டு தான். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, இசைப்பாட்டு இசைப்பாட்டு. ஓகேங்களா? அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. வாலி வாலி. இந்த வாலி. இந்த கேள்வியில இந்த வாலிக்கான பொருள் என்னன்னா இந்திரனின் மகனான வானரன். நம்ம ராமாயணத்தெல்லாம் பார்த்திருப்போம். வாலின்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு. அததான் இந்த கேள்வியில மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ வாலி என்பது வானரன். இந்த வாலி என்பது ஒரு வகை காதணி. காதணி வாலி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வானரன் ஒரு வகை காதணி. அடுத்ததா ஒலி வேறுபாடு அதேதான். பலிதம் பலிதம். ஓகேங்களா? இந்த பலிதம் மேக்சிமம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பலிதம்னா என்ன? கற்பூரம். இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் என்னன்னா பலிதம்னா பலிப்பது. இன்னொரு ஆப்ஷன் கற்பூரம். ஓகேங்களா? சின்ன லீ வந்தா பலிப்பது. ஓகேங்களா? இன்னொன்னு பலிதம்னா கற்பூரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. மானம் மானம். மானம்னா என்னன்னா குற்றம். மானம்னா குற்றம். இந்த மானம் 3 சுழினா வந்தா மாட்சிமை. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, குற்றம் மாட்சிமை. நிறைய பேர் பெருமை, மானம்னா பெருமைக்கு போயிட்டு இருப்பீங்க. பட் ஆன்சர் இது இல்ல. மானம்னா குற்றம்னு பொருள்படும். ஓகேங்களா? மானம்னா குற்றம், 3 சுழினா வந்தா மாட்சிமை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம். ஓகேங்களா? கூற்று அவன் இவன் ஆகிய சொற்கள் புறச்சுட்டு சொற்கள். அவன் இவன் ஆகிய சொற்கள் அகச்சுட்டு சொற்கள். என்ன சொற்கள்? அகச்சுட்டு சொற்கள். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. சொல்லின் வெளியே இல்ல, சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தந்தாதான் அது அகச்சுட்டு. வெளியே இருந்து பொருள் தந்தா அது புறச்சுட்டு. ஓகேங்களா? அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அப்ப ஆன்சர் என்ன? கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சில வினா எழுத்துக்கள் மட்டுமே முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும். சில வினா எழுத்துக்கள் எங்க வரும்? முதல்ல வரும், அடுத்ததா இறுதியில வரும். இடையிலலாம் வினா எழுத்து வராது. அப்போ கூற்று தவறு. ஓகேங்களா? சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். ஆமாம், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும், இறுதியில வராது. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச வினா எழுத்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேவா? இது முதல்ல வர வினா எழுத்து, இது இறுதியில வர வினா எழுத்து, இது முதலிலும் இறுதியிலும் வர வினா எழுத்து. ஓகேங்களா? அப்போ சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும். இந்த ஏயா என்பது முதல்ல மட்டும்தான் வரும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ கூற்று தவறு,
ஏன் தவறு இடையிலும்னு கொடுத்துருக்கோம். பட் இடையில வினா எழுத்து வராது. ஒண்ணு முதல்ல வரும் அல்லது இறுதியில வரும். ஓகேங்களா, இது 2 இடத்துல தான் வரும். இடையில வினா எழுத்து வராது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன? கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஆமாம், உயிரெழுத்துல ஆக்கு ஆ. ஓகேங்களா, என்ன இணை எழுத்து? ஈக்கு ஈ இணை எழுத்து. ஓகேங்களா, இந்த மாதிரி குறிலுக்கு நெடில் இணை எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. ஆமாம், இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆக்கு ஆ என்னது இணை எழுத்து. ஓகேங்களா, ஈ வினை எழுத்து, ஊக்கு ஊ வினை இணை எழுத்து. ஓகேங்களா, சோ கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்ப ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது தமிழ் சொல்? ஓகேங்களா, 12th ஓல்டு புக். 12th ஓல்டு புக்ல இருக்கிற டேட்டா இது. சிதம்பரம் என்பது என்ன சொல்லு? பிறமொழி சொல். ஓகேங்களா, இது சிதம்பரம் என்பதும் தமிழ் சொல் அல்ல. விருதாச்சலம் இதுவும் தமிழ் சொல் அல்ல. விருதாச்சலம் தான் இந்த பழமலை. உங்களை விருதாச்சலத்தோட தமிழ் பெயர் தான் இந்த பழமலை. மீனாட்சி, மீனாட்சி என்பதும் தமிழ் பெயர் அல்ல. மீனாட்சி என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னா அங்கையர் கண்ணி. ஓகேங்களா, அங்கையர் கண்ணி. ஓகேங்களா, இந்த விருதாச்சலத்தோட தமிழ் பெயர் தான் என்னன்னா பழமலை. சோ இந்த கேள்வியில சரியான தமிழ் சொல் எதுனா பழமலை. பழமலை என்பது இக்காலத்துல என்னென்ன அழைக்கிறோம்னா விருதாச்சலம். ஓகேங்களா, அடுத்ததா விசாலாட்சி என்னும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. விசாலாட்சி சரியான தமிழ் சொல் என்னன்னா நீல் நெடுங்கண்ணி. ஓகேங்களா, நீல் நெடுங்கண்ணி என்பது சரியான தமிழ் சொல். ஓகேங்களா, அடுத்ததா இது எல்லாமே அந்த பழைய 12th ஓல்டு புக்ல இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா பிரீஃப் கேஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. பிரீஃப் கேஸ். ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா குறும்பெட்டி. ஓகேங்களா, குறும்பெட்டி. அடுத்த கொஸ்டின். பொருள் வேறுபாடு அறிந்து கண்டறிய. கலை. கலை கலைனா உங்களை கலைனா என்ன? வித்தை. இந்த கலைனா முகத்தோட ஒளி. உங்களை கலையா இருக்கிறாங்க, ஃபேஸ் ரொம்ப கலையா இருக்குதுன்னு சொல்லுவோம். சோ ஆப்ஷன் டி வித்தை, முகத்தின் ஒளி. இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிய. கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். வண்டிகள் ஓடாது. வண்டிகள் என்பது இங்க என்ன? பன்மை. ஓடாது என்பது ஒருமை. ஓகேங்களா, வண்டி ஓடாது அப்படின்னு கொடுத்திருந்தா இது பிழையற்ற தொடர். ஆனா வண்டிகள் இங்க பன்மையில வந்துருச்சு, இங்க ஒருமையில இருக்கு. சோ இங்கேயும் பன்மையில வரணும், இங்கேயும் பன்மையில வரணும். அடுத்து பாருங்க, வண்டி ஓடா. வண்டி என்பது ஒருமை. வண்டிகள் அப்படின்றது பன்மை, ஓடா என்பது பன்மை. சோ இங்க ஒருமை, இங்க பன்மை. ஓகேங்களா, அப்போ இதுவும் இல்ல. ஆப்ஷன் பி பாருங்க, வண்டிகள் அப்படின்றது பன்மை, ஓடா என்பதும் பன்மை. சோ ஆன்சர் பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தோம்னா வண்டிகள் ஓடா. ஓகேங்களா, இங்க பன்மை வந்தா இங்கேயும் பன்மை வரணும், இங்க ஒருமையில வந்தா இங்கேயும் ஒருமையில வரணும். ஓகேங்களா, அப்போ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா வண்டிகள் ஓடா. அடுத்த கொஸ்டின். விடுவித்தான் வேர் சொல் கண்டறிக. இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. விடுவித்தானோட வேர் சொல் விடுவி அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஆனா விடுவி என்பது சரியான வேர் சொல் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவும் இதுல முடிஞ்சா அது பெயரெச்சம். ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெயரெச்சம். அதே ஈ ஊல முடிஞ்சா அது வினையச்சம். ஓகேங்களா, இப்ப பாருங்க, விடுவி ஈல முடியுதுங்களா, அப்ப இது வினையச்ச சொல், வேர் சொல் அல்ல. விடுவி, விடுவித்தானோட வேர் சொல் விடுவி அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்க வாய்ப்பு உண்டு. சரியான வேர் சொல் எதுனா விடு. விடு என்பதே சரியான வேர் சொல், விடுவி அல்ல. மற்றதா தொடு என்னும் வேர் சொல்லிற்குரிய வினைமுற்றை கண்டறிக. தொடுதல் தொழிற்பெயர், தொட்ட ஆள முடிஞ்சா பெயரச்சம், தொட்டவரை வினையாளனையும் பெயர் போயிடுது. அப்ப ஆன்சர் என்ன? தொட்டது என்பதே வினைமுற்று சொல். ஓகேங்களா, அடுத்ததா வீழ் என்று வேர் சொல்லிற்குரிய பெயரச்சத்தை கண்டறிக. பெயரச்சம்னா எதுல முடியணும்? ஆள முடியணும், உம்முல முடியணும். வீழ்ந்த ஆள முடியுதுங்களா, வீழ்ந்த. அப்போ இதுதான் சரியான பெயரச்ச சொல். வீழ்ந்து ஊல முடிந்து வினையச்சம், வீழ்ந்தவனை வினையாளனையும் பெயர், வீழ்ந்தான் வினைமுற்று. அப்போ ஆன்சர் என்ன? வீழ்ந்த என்பதே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆ உம் இது வந்தா பெயரச்சம், ஈ ஊ வந்தா வினையச்சம். இதை மறக்கவே கூடாது எப்பவும். ஓகேங்களா, அடுத்ததா நறுக்கு என்னும் வேர் சொல்லிற்குரிய வினையச்சம், வினையச்சத்தை கண்டறிய. இப்பதான் பார்த்தோம் வினையச்சம்னா எதுல முடியணும்? ஈல முடியணும், ஊல முடியணும்.
நறுக்கி ஈல முடியுதுங்களா, அப்போ இதுதான் வினையற்ற சொல். பாருங்க, நறுக்கிய ஆள முடியுது ஓகேங்களா, நறுக்கியது அப்போ இது வினைமுற்றுக்கு போயிடுது. நறுக்கியவன் இதுவும் இல்ல, அப்ப ஆன்சர் என்ன, நறுக்கி. இந்த ரெண்டு ரூல்ஸ் தெரிஞ்சா போதும், பெயரச்சம் வினையச்சத்தை நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததான் செய் என்னும் வேர் சொல்லிற்குரிய வினையாளனையும் பெயரை கண்டறிய. வினையால் அணையும் பெயர், அப்ப செய் என்னோட வினையாளரின் பெயர் என்ன வரும், செய்தவன் ஓகேங்களா, செய்தவன். செய்த ஆள முடியுது, செய்து ஓகேங்களா ஊல முடியுது, செய்தான் இது வினைமுற்று ஓகேங்களா. இப்படி நீங்க தெரியலன்னா எலிமினேட் பண்ணி கூட இதுக்கு இதுதான் ஆன்சரா இருக்குன்னு போடலாம் ஓகேங்களா. ஆன்சர் என்ன, செய்தவன் ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 கேள்விகளுக்கான ஆன்சர் இதுதான். எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்தடுத்த நாள் ஓகேங்களா, இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்த நாள் தேர்வு இருக்கும். நண்பர்கள் நன்றாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தேர்வு. கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.